வெல்கம் யூவர்ஸ். அது பிப்ரவரி 3, 2017 போபால், மத்திய பிரதேஷ். போபால் கோவிந்தபுரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போலீஸ் டீமும், வெஸ்ட் பெங்கால் பங்குரா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போலீஸ் டீம் அப்படின்னு ரெண்டு பெரிய டீமும் ரொம்பவே பரபரப்பா 32 வயதான உதயன் தாஸ் அப்படிங்கிற நபரை விசாரிக்கிறதுக்காக அவனுடைய வீட்டுக்கு போறாங்க. அப்படி போலீஸ் அங்க போனப்ப வீட்டுக்கு வந்திருக்கிறது போலீஸ் அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு தான் ஃபுல் போதையில இருந்தான் உதயன். அவன் ஃபுல் போதையில இருந்ததால போலீஸ் அவன் கிட்ட கேட்ட எந்த ஒரு கேள்விக்குமே அவன் ஒழுங்கா பதில் சொல்லாம உளறிட்டு இருந்திருக்கான். சோ போலீஸ் அவன் கிட்ட கேள்வி கேட்கறத விட்டுட்டு அவனுடைய வீட்டை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவனுடைய வீடு முழுக்கவே சிகரெட் துண்டுகள், சரக்கு பாட்டில்கள் அப்படின்னு ஒரு குப்பை கூடார மாதிரி இருந்திருக்கு. அப்படி அவனுடைய வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருந்த எஸ்ஐக்கு அந்த ரூம்ல அந்த குப்பைகளுக்கு நடுவுல ஒரே ஒரு இடம் மட்டும் ரொம்பவே வித்தியாசமா தென்பட்டிருக்கு. ரூமுடைய கார்னர்ல அந்த ரூமுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத வகையில சிமெண்ட் மற்றும் மார்பிளால கட்டப்பட்ட ஒரு மேடை மாதிரி அங்க இருந்திருக்கு. இத பார்த்த எஸ்ஐக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. சோ அதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. உதயன் கிட்ட அந்த மேடையை கை காமிச்சு இது என்ன கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவனோ அது சாமி கும்புற இடம் சார் அப்படின்னு சொல்றான். அப்பவே அவன் கண்டிப்பா பொய் சொல்றான். அந்த மேடைக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அப்படிங்கறத எஸ்ஐ புரிஞ்சுக்கிறாரு. பிகாஸ் அந்த மேடை எந்த ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தாலுமே சாமி கும்புற ஒரு இடம் மாதிரி இல்ல. சோ அவரு அங்கிருந்த கான்ஸ்டபிள்ஸ் கிட்ட அந்த மேடையை இடிக்க சொல்லி ஆர்டர் போடுறாரு. அவங்களுமே அந்த மேடையை இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த மேடையை கொஞ்சம் கொஞ்சமா இடிக்க இடிக்க அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய மெட்டல் பாக்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மேல இருந்த சிமெண்ட் எல்லாத்தையுமே கிளீனா உடைச்சிட்டு அந்த மெட்டல் பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்த போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அந்த மெட்டல் பாக்ஸ்குள்ள இருந்ததை பார்த்த போலீஸ் உடனடியா உதயனை கைது பண்ணி கஸ்டடியில் எடுக்கிறாங்க. அப்படி போலீஸுடைய கஸ்டடியில அவன் அடுத்தடுத்து கன்ஃபஸ் பண்ண விஷயத்தை கேட்ட போலீஸ் ஒரு நிமிஷம் தலை சுத்தி போய் நின்னுட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவன் பண்ண விஷயத்தையெல்லாம் வச்சு ஒரு கிரைம் சீரீஸே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அப்படி போலீஸே மிரண்டு போற அளவுக்கு இவன் என்ன செஞ்சுட்டான், வீட்டுக்குள்ள ஒரு மேடையை கட்டி வச்சு அதுக்குள்ள ஒரு மெட்டல் பாக்ஸை வச்சு பாதுகாக்கிற அளவுக்கு அந்த மெட்டல் பாக்ஸ்க்குள்ள என்ன இருந்துச்சு. ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான டிஃப்ரெண்டான ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்மளுடைய சின்ன சின்ன ஹேபிட்ஸ் நம்மளுடைய லைஃபை எப்படி இம்பாக்ட் பண்ணும் தெரியுமா? எப்பவுமே தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் பார்ப்பேன் அப்படிங்கிற ஹேபிட் இப்ப எப்படி உங்களுடைய ஸ்லீப்பிங் சைக்கிளையே அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் நோட் பண்ணிருக்கீங்களா? பார்க்க ஒரு விஷயமாவே தெரியாத ஒரு தப்பான ஹேபிட் லைஃப்ல பெரிய சேஞ்சஸையே ஏற்படுத்தும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றிகரமா இருக்கணும் அப்படின்னா நல்ல ஹேபிட்ஸை வளர்த்துக்கணும். அதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான 7 ஹேபிட்ஸை பத்தி பேசுது தி 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அப்படிங்கிற இந்த புக். இந்த 7 ஹேபிட்ஸை எப்படி உங்களுடைய லைஃப்ல கொண்டு வர்றது அப்படிங்கறதான் இந்த ஆடியோ புக்ல சொல்லியிருக்காங்க. குக் எஃப்எம்ல இந்த ஆடியோ புக் இருக்கு. வாழ்க்கையில மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கேட்க வேண்டிய ஒரு ஆடியோ புக். டைம் இல்லாதவங்களுக்காக தான் ரொம்பவே சுருக்கமா சிம்பிளா குக் எஃப்எம் பைட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. குக் எஃப்எம் பைட்ஸ் அப்படிங்கிறது நான் எப்படி இந்த சின்ன வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றேனோ அதே மாதிரி ரொம்பவே கம்மியான டைம்ல நிறைய இன்ஃபர்மேஷனை அதுல சொல்லியிருப்பாங்க. T5T50 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணா 50% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். கூப்பன் கோட் ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. குக் எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை.
வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் 28 வயதான அகன்ஷா சர்மா. வெளிநாட்டுல வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்த அகன்ஷா 2016 ஜூன் மாதம் நியூயார்க்ல தனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு லெட்டரோட வீட்டுல வந்து நிக்கிறாங்க. அந்த லெட்டரை பார்த்த அகன்ஷாவுடைய ஃபேமிலி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனடியா அவங்க பொண்ணு நியூயார்க் போறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அகன்ஷா நியூயார்க் போறதுக்கு வெஸ்ட் பெங்கால்ல இருந்து கிளம்பி டெல்லிக்கு போய் அங்க விசா ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிட்டு அங்கிருந்து நியூயார்க் போற பிளான்ல தான் இருந்திருக்காங்க. சோ ஜூன் 22, 2016 அகன்ஷாவுடைய அப்பா அவங்க டெல்லி போறதுக்காக வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற துர்காப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்கள டிராப் பண்றாரு. பட் துர்காப்பூர் ஸ்டேஷன்ல இருந்து அகன்ஷா ஏறின ட்ரெயின் போன இடம் டெல்லி கிடையாது. அது போனது போபால் ஸ்டேஷனுக்கு. தப்பான ட்ரெயின்ல ஏறிட்டாங்களா அப்படின்னு கேட்டா அதான் கிடையாது. அகன்ஷாவுடைய பிளான் நியூயார்க் போறது கிடையாது. அவங்களுடைய பிளானே போபால் போறது தான். அகன்ஷா ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்க முதல்ல நீங்க அகன்ஷாவுக்கும் நான் இன்ட்ரோல சொன்ன உதயனுக்கும் இருந்த உறவை பத்தி தெரிஞ்சுக்கணும். அகன்ஷாவிற்கு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி Facebookல அறிமுகமான ஒரு நபர் தான் உதயன் தாஸ். உதயன் அவங்க கிட்ட அவன் யூஎஸ்ல வேலை பார்த்துட்டு திரும்பி இந்தியாவுக்கு வந்திருந்த ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரி அறிமுகமாயிருக்கான். மேலும் அவன் பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவ மாதிரியும் ஃபாரின்ல நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கிற ஒரு பெரிய ஆள் மாதிரியும் அவன் நினைச்சான் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியா ஃபாரின்ல வேலை வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா நிஜத்துல அவனுக்கு உள்ளூர்ல கூட யாருமே வேலை தரமாட்டாங்க அப்படிங்கறது தான் உண்மை. பிகாஸ் 12th முடிச்சு காலேஜ பாதியில டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வேலை இல்லாம சும்மா சுத்திட்டு இருந்த ஒரு நபர் தான் உதயன். பட் இந்த உண்மை தெரியாத அகன்ஷா கொஞ்சம் கொஞ்சமா அவன் விரிச்ச காதல் வலையில விழ ஆரம்பிச்சாங்க. அகன்ஷாவுடைய பேரண்ட்ஸுக்கும் உதயனை பத்தி தெரியும். அவங்களுமே அவன் தான் நம்ம பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணி யூஎஸ்ல வேலை வாங்கி தந்திருக்கான் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. பட் அப்ப அவங்களுக்கு தெரியாது அந்த யூஎஸ் வேலை அகன்ஷாவும் உதயாவும் சேர்ந்து போட்ட ஒரு டிராமா அப்படிங்கிறது. உதயன் அகன்ஷா கிட்ட நம்ம காதலை நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்கான். அடுத்த ஸ்டெப் அப்படின்னு அவன் மீன் பண்ணது கல்யாணத்தை இல்ல, அதுக்கு பதிலா கல்யாணம் பண்ணாமலேயே நம்ம ரெண்டு பேருமே லிவிங் டுகெதர்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படிதான் அகன்ஷாவும் போபால்ல இருக்கிற உதயனுடைய வீட்டுல தங்கிட்டு தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட நியூயார்க்ல போய் வேலையில ஜாயின் பண்ணிட்டதா சொல்லி ஏமாத்த ஆரம்பிச்சிருக்காங்க. தினமுமே தன்னுடைய பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி யூஎஸ் ரொம்ப நல்லா இருக்கு, வேலையெல்லாம் கரெக்டா செட் ஆயிருச்சு அப்படின்னு சந்தேகமே வராத மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்படி தினமுமே கால் பண்ணி பேசிட்டு இருந்த அகன்ஷா ஜூலை 14ஆம் தேதியிலிருந்து அவங்க வீட்டுக்கு கால் பண்றதே நிறுத்திருக்காங்க. கால் பண்றதுக்கு பதிலா வெறும் மெசேஜஸ் மட்டும் தான் அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. எதனால கால் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு அவங்களுடைய அப்பா கேட்டதுக்கு, இல்ல எனக்கு இங்க இன்னுமே லோக்கல் சிம் கிடைக்கல, அதனால தான் போன் பண்ண முடியல, நீங்களுமே கால் எல்லாம் பண்ணாதீங்க, நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. இப்படியே பல நாட்கள் கால் பண்ணாமலேயே ஓட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா இப்படி தொடர்ந்து கால் பண்ணாமலே இருந்தா டவுட் வந்துரும் அப்படின்னு யோசிச்ச அகன்ஷா வேணும் அப்படின்னு மிட் நைட்ல தன்னுடைய பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணுவாங்க. பிகாஸ் அப்பதான் தூங்கிட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் அந்த காலை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அதே போல காலையில எந்திரிச்ச பேரண்ட்ஸோ பொண்ணு கால் பண்ணிருக்கா அப்படின்னு திரும்ப போன் பண்ணா அந்த போன் காலை எடுக்காம வேலைக்கு போயிட்டு வந்து இப்பதான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க. பிகாஸ் யூஎஸ்ல நைட்டா இருக்கும் பொழுது இங்க பகலா இருக்கும், இங்க பகல் அப்படின்னா அங்க நைட்டா இருக்கும் இல்லையா, இத காரணமா வச்சுதான் சமாளிச்சிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் மாதங்கள் ஆகுது. அகன்ஷாவுக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் இருந்த ஒரே தொடர்பு இந்த மெசேஜஸா மட்டும்தான் இப்ப இருந்துட்டு இருந்துச்சு. என்னதான் ஒரு பக்கம் அவங்க அப்பாக்கு பொண்ணு இப்படி காலே பண்ண மாட்டேங்கிறாளே அப்படின்னு மனசு உறுத்தலா இருந்தாலும் பொண்ணு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காளே அவ நல்லாதான் இருப்பா அப்படின்னு அவரே அவருடைய மனசை சமாதானம் பண்ணிக்கிறாரு. பட் அவருக்கு தெரியாது இத்தனை நாட்களா அவர் பொண்ணு அப்படின்னு நினைச்சு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தது அவருடைய பொண்ணு கிடையாது, அவருடைய பொண்ணை கொடூரமா கொலை பண்ண கொலைகாரன் உதயன்தாஸ் அப்படின்னு. எஸ், இத்தனை நாட்களா அகன்ஷா மாதிரி அவங்க பேரண்ட்ஸ்க்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தது உதயன் தான். அமெரிக்கா போறேன் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே வந்த அடுத்த மாதமே, அதாவது ஜூலை 14ஆம் தேதி அகன்ஷா போபால்ல இருக்கிற உதயனுடைய வீட்டுல இருக்கும்போது உதயனுடைய கப்போர்டுக்குள்ள எதையோ தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும் பொழுது எதர்ச்சியா உதயன் வச்சிருந்த ஃபேக் பாஸ்போர்ட்டையும் மத்த ஃபேக் டாக்குமெண்ட்ஸையும் பாக்குறாங்க. அப்பதான் உதயன் ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் அப்படிங்கறதும் அவன் ஃபாரின் ரிட்டர்ன் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற உண்மை புரிய வருது.
வருது. அப்படி உதயனுடைய உண்மை முகத்தை தெரிஞ்சுக்கிட்ட அகன்ஷா உடனடியா நான் என்னுடைய பேரண்ட்ஸ் வீட்டுக்கே போறதா சொல்லி அவன் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால பயங்கரமா கோபம் அடைஞ்ச உதயன் எங்க அகன்ஷா அவனை விட்டு பிரிஞ்சு போய் எல்லா உண்மைகளையுமே வெளியே சொல்லிருவாளோ அப்படிங்கிற பயத்துல அகன்ஷா எதிர்பாராத நேரத்துல பின்னாடி இருந்து அவங்களுடைய தலையில ரொம்பவே பலமா அடிச்சு அதுக்கப்புறமா கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொலை பண்ணிருக்கான். இப்ப உங்க எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வரும், ஏன் ப்ரோ ஃபாரின் ரிட்டர்ன் இல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கெல்லாம் ஒருத்தன் கொலை பண்ணுவானா அப்படின்னு. பட் அகன்ஷா உதயன் ஃபாரின் ரிட்டர்ன் இல்ல அப்படிங்கிற உண்மையை மட்டும் கண்டுபிடிக்கல, அது கூடவே சேர்த்து உதயன் பத்தின இன்னொரு முக்கியமான உண்மையுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த உண்மை வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு தான் அவன் அகன்ஷாவை கொலை பண்ணிருக்கான். அந்த உண்மை என்ன அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். இப்ப அகன்ஷாவை கொலை பண்ணியாச்சு. இப்ப இந்த இறந்த உடலை எப்படி மறைக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணவன் கடைக்கு போய் சில சிமெண்ட் மூட்டைகள் மற்றும் ஒரு மெட்டல் பாக்ஸை வாங்கிட்டு வரான். அகன்ஷாவுடைய உடலை ஒரு பாலித்தீன் கவர்ல போட்டு சுருட்டி அந்த மெட்டல் பாக்ஸ்குள்ள வைக்கிறான். அதுக்கப்புறமா அவன் ரூமுடைய கார்னர்ல அந்த பாக்ஸை வச்சு அதுக்கு மேல சிமெண்ட்டை போட்டு ஒரு மேடை மாதிரி அவனே கட்ட ஆரம்பிக்கிறான். அந்த சிமெண்ட் மேடையில ஒரு சின்ன கிராக் கூட வந்துடாத மாதிரி பார்த்து பார்த்து கட்ட ஆரம்பிக்கிறான். பிகாஸ் ஒரு சின்ன கிராக் இருந்தா கூட போலீஸுடைய மோப்பனாய் அதை மோப்பம் பிடிச்சு உடலை கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு அவன் பக்காவா பிளான் பண்ணிருக்கான். அப்படி சிமெண்ட் மேடையை கட்டிட்டு அதுக்கு மேல ஒரு மார்பிள் ஸ்லாப் போட்டு அங்கேயே அகன்ஷாவுடைய கல்லறையை உருவாக்கி அந்த கல்லறையோடவே வாழ ஆரம்பிச்சிருக்கான். அப்படி அகன்ஷாவை கொன்னுட்டு அவங்க வீட்டுல என்னடா பொண்ணு பேசவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அகன்ஷாவுடைய மொபைல் இருந்து தினமுமே அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு மெசேஜ் பண்ணி அவங்கள முட்டாளாக்கிட்டு வந்திருக்கான். அப்படி மெசேஜ் பண்றதோட மட்டும் நிறுத்திக்காம அகன்ஷாவுடைய ஃபேஸ்புக் அக்கவுண்ட்ல இருந்து அவங்க அமெரிக்கால இருக்கிற மாதிரியான போட்டோஸ், உதயனோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரியான போட்டோஸ், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே அகன்ஷா போடுற மாதிரி இவனே போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். நிஜத்துல இறந்து போன அகன்ஷாவிற்கு சோசியல் மீடியா மூலமா உயிர் கொடுத்திருக்கான். எக்காரணத்தை கொண்டும் அகன்ஷாவுடைய வீட்டுல இவன் மேல சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு அவன் இன்னொரு மாஸ்டர் பிளானும் பண்றான். அக்டோபர் 5 அகன்ஷாவுடைய போன்ல இருந்து அவங்க அப்பாவுக்கு, அப்பா உதயன் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வருவான், அவனை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு அகன்ஷா மெசேஜ் பண்ற மாதிரியே மெசேஜ் பண்ணிட்டு அடுத்த நாள் அகன்ஷாவுடைய வீட்டுக்கும் போயிருக்கான். அங்க அவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறது தன்னுடைய பொண்ணை கொன்ன கொலைகாரன் அப்படின்னு கூட தெரியாம அவனுக்கு ராஜ விருந்தோம்பல் கொடுத்து திருப்பி அனுப்பியிருக்காங்க அகன்ஷாவுடைய குடும்பத்தினர். ஒருத்தங்களை கொன்னுட்டு தைரியமா அவங்க வீட்டுக்கு சாப்பிட போனா யாராவதுக்கு அவன் மேல சந்தேகம் வருமா? அதே மாதிரிதான் அகன்ஷாவுடைய குடும்பத்துக்கும் அவன் மேல கொஞ்சம் கூட சந்தேகம் வரல. இதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அகன்ஷா நவம்பர் மாதம் இந்தியா வரான் அப்படின்னு அகன்ஷாவுடைய ஃபேமிலி கிட்ட சொல்லியிருக்கான். பொண்ணை எதிர்பார்த்துட்டு இருந்த அவங்க அப்பாவுக்கு திருப்பி நவம்பர் மாதம் போன் பண்ணி அவ ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டா, அதனால ஜனவரி மாதம் தான் திருப்பி வருவான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்கான். இந்த இடத்துல தான் அகன்ஷாவுடைய குடும்பத்திற்கு உதயன் மேல லைட்டா டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுடைய சந்தேகத்தை இன்னுமே அதிகமாக்குற மாதிரி உதயன் கம்ப்ளீட்டா அகன்ஷா வீட்டுல பேசுறத நிறுத்தியிருக்கான். மேலும் அகன்ஷாவுடைய போன்ல இருந்தும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்த டெக்ஸ்ட் மெசேஜஸையும் நிறுத்தியிருக்கான். பொண்ணு என்ன ஆனா எப்படி இருக்கா அப்படின்னு தெரியாம பதறி போன அவங்க அப்பா இதுக்கு மேலையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா நல்லதுக்கு இல்ல அப்படின்னு நவம்பர் மாதம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அப்படி வெஸ்ட் பெங்கால் போலீஸ் இந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி அகன்ஷாவுடைய போன் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அதோடைய லாஸ்ட் லொகேஷன் போபால்ல இருக்கிற சகீத் நகர் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான விஷயம் அவங்க குடும்பத்துக்கு தெரிய வருது. அப்பதான் அவங்க அப்பாவுக்கு பொண்ணு யுஎஸ்க்கு வேலைக்கு போறேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு இங்க போபால்ல உதயம் கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற உண்மை புரிஞ்சிருக்கு. ஆரம்பத்துல போலீஸ் அகன்ஷா காதலிச்சவங்க கூட ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி அந்த கேஸை பெருசா சீரியஸா எடுத்துக்காம விட்டுருக்காங்க. பட் திருப்பி ஜனவரி 5ஆம் தேதி அகன்ஷாவுடைய அப்பா உதயன் தான் தன்னுடைய பொண்ணை கடத்திட்டதா சொல்லி அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கறாரு. அப்பதான் போலீஸும் இந்த கேஸை கொஞ்சம் சீரியஸா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம இன்ட்ரோல பார்த்த எல்லா விஷயமும் நடக்குது. அப்படி போலீஸ் உதயனை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுத்து அவன் கிட்ட பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் இவ்வளவு நேரமா உங்ககிட்ட சொல்லிட்டும் இருந்தேன். அப்ப
அவ்வளவுதானா ப்ரோ, கேஸ் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல, போலீஸ் உதயனை கஸ்டடியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவன் பண்ண எல்லா விஷயங்களையும் அவனா கன்ஃபஸ் பண்ண வச்சுட்டு வரும்போது போலீஸே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இன்னொரு விஷயத்தை அவன் கன்ஃபஸ் பண்றான். அப்படி அவன் சொன்ன விஷயத்தை கேட்ட ஒட்டுமொத்த போலீஸ் ஸ்டேஷனும் இத கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி அவன் சொன்ன விஷயத்தை கேட்ட போலீஸ் அவனை கூட்டிட்டு உடனடியா போபால்ல இருந்து கிளம்பி சத்தீஸ்கர்ல இருக்கிற ராஜ்பூர் அப்படிங்கிற நகரத்துக்கு போறாங்க. ராஜ்பூர் போனதுக்கு அப்புறமா உதயன் அங்க இருக்கிற ஒரு வீட்டுக்கு வழி காட்டுறான். அப்படி அந்த வீட்டுக்கு போன போலீஸ் உடனடியா ஆட்களை வர வச்சு அந்த வீட்டுடைய தோட்டத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த தோட்டத்தை தோண்ட ஆரம்பிச்ச போலீஸ்க்கு 8 அடி வரைக்குமே எதுவுமே கிடைக்கல. பட் இன்னுமே ஆழமா தோண்டி பார்க்கும்போது போலீஸ்க்கு அங்க மண்ணுக்குள்ள கீழே ஏதோ புதைஞ்சு கிடக்கிற மாதிரி தட்டுப்படுது. சோ நிதானமா அந்த இடத்தை முழுமையா தோண்டி பார்த்த போலீஸ் அதுக்குள்ள புதைஞ்சு கிடந்த விஷயத்தை பார்த்து மிரண்டு போய் நின்னாங்க. பிகாஸ் அங்க அந்த மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடந்தது 2 முழு மனித எலும்புக்கூடு. அந்த எலும்புக்கூடுகள் வேற யாரும் இல்ல, உதயனுடைய சொந்த அப்பா அம்மா. எஸ், நீங்க யோசிக்கிறது கரெக்ட் தான். உதயன் தான் அவனுடைய சொந்த அப்பா அம்மாவை கொன்னு அவனுடைய சொந்த வீட்லயே புதைச்சு வச்சிருக்கான். போலீஸ் எதுக்காக நீ உன்னுடைய அம்மா அப்பாவே இப்படி கொலை பண்ணிருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அவன் போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். என்னதான் சின்ன வயசுல இருந்தே தனியாவே வளர்ந்திருந்தாலும் உதயன் நல்லா தான் படிச்சுட்டு இருந்திருக்கான். ஆனா அவன் 11th படிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய கவனம் சிதற ஆரம்பிச்சிருக்கு. அவனுடைய அப்பா அம்மா 2 பேருமே வேலையில பிஸியா இருந்ததால அவனை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லாம போகுது. சோ அவன் முழுசா படிப்புல இருந்து விலகி தேவையில்லாத விஷயங்கள்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சான். தேவையில்லாத கெட்ட பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகியிருந்த உதயன் காலேஜுக்கு ஒழுங்கா போகாம நிறைய அரியர்ஸை வச்சு பாதியிலேயே காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு சும்மா சுத்திட்டு இருந்திருக்கான். அப்படி சும்மா சுத்திக்கிட்டு அவங்க வீட்டுல காலேஜை முடிச்சிட்டதாகவும் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருந்ததாகவும் ஏமாத்திட்டு இருந்திருக்கான். ஆனா கொஞ்ச நாட்கள்லயே அவங்க வீட்டுல உண்மை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால டெய்லியுமே அவனை திட்டி ஒழுங்கா காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போற வழியை பார்க்க சொல்லி வற்புறுத்திட்டு இருந்திருக்காங்க. இத பொறுத்துக்க முடியாத உதயன் அவனை வேலைக்கு போக சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற அவங்க அப்பா அம்மாவை கொன்னுட்டா அவனுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படிதான் 2010ல ஒரு நாள் அவங்க அப்பா மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. அப்ப வீட்ல அவங்க அம்மா மட்டும் தனியா இருந்திருக்காங்க. இதுதான் சரியான சமயம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க அம்மா எதிர்பார்க்காத சமயத்துல அவங்களுக்கு பின்னாடி இருந்து தலையிலேயே பலமா அடிச்சிருக்கான். அதுக்கப்புறமா கீழே விழுந்த அவங்கள கழுத்தை நெரிச்சு மூச்சு திணற வச்சு துடிக்க துடிக்க அவன் சொந்த அம்மாவையே கொலை பண்றான். அப்படி அவங்கள கொன்னுட்டு அவங்களுடைய இறந்த உடலை ரூம்ல போய் மறைச்சு வச்சிருக்கான். அப்ப திருப்பி மார்க்கெட்ல இருந்து வீட்டுக்கு வந்த அவனுடைய அப்பா அம்மா எங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இவனும் அவங்க கோயில் போறதுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையில ஒரு டீயை கொடுத்திருக்கான். அப்படி அந்த டீயை குடிச்ச உடனே அவருக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு. பிகாஸ் அவன் அந்த டீல ஆல்ரெடி ஸ்லீப்பிங் பில்ஸை கலந்திருக்கான். இப்ப அந்த டீயை குடிச்சு கீழே விழுந்த அவனுடைய அப்பாவை அடுத்த நொடியே அவனுடைய அம்மாவை கொன்ன மாதிரியே கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். அப்படி அவங்க 2 பேரையுமே கொலை பண்ணிட்டு அவங்களுடைய பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்காக அவனுடைய வீட்டுக்கு பக்கத்துல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரை கூப்பிட்டு இப்ப வீட்டுல செப்டிக் டேங்க் கட்டணும், அதனால குழி தோண்டித்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஆரம்பத்துல அந்த ஒர்க்கரும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இவன் மார்க்கெட் ரேட்டை விட 3 மடங்கு அதிகமா பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதிக பணத்துக்கு ஆசைப்பட்ட அந்த ஒர்க்கரும் என்ன ஏது அப்படின்னு கூட யோசிக்காம அவனுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல கிட்டத்தட்ட 8 அடி ஆழத்துக்கு ஒரு பெரிய குழியவே தோண்டி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா நைட்ல யாருமே பார்க்காத நேரமா பார்த்து அவங்க 2 பேர்த்தோடைய சடலத்தையுமே அந்த குழிக்குள்ள போட்டு இரவு முழுவதும் அந்த குழிய மண்ணை போட்டு மூடி இருக்கான். அப்படி எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணிட்டு அவங்க ராய்ப்பூர் வீட்டை விற்க முடிவு பண்றான். அதுக்காக அவங்களுடைய அம்மா பெயர்ல ஒரு ஃபேக்கான டெத் சர்டிபிகேட்டை வாங்கி அதை யூஸ் பண்ணி அவங்களுடைய வீட்டை கிட்டத்தட்ட 31 லட்சத்துக்கு வித்துட்டு இங்க போபால்ல அவன் இருந்த அந்த வீட்டை வாங்கி செட்டில் ஆயிருக்கான். இப்ப
இப்ப உங்க எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வரும், அது எப்படி ப்ரோ 2010 கொலை பண்ணிட்டு 2017 வரைக்கும் ஒருத்தர் கூடவா இந்த கொலையை கண்டுபிடிக்காம இருந்திருப்பாங்க அப்படின்னு, ஒருத்தருக்கு கூடவா அவங்க அப்பா அம்மா ரொம்ப நாளா காணோம் அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்காது அப்படின்னு எப்படி புத்திசாலித்தனமா இறந்து போன அக்கன்சாவை Facebook மூலியமா உயிரோட வச்சிருந்தானோ அதே மாதிரி Facebook மூலியமா அவனுடைய அப்பா அம்மா அமெரிக்கால வாழ்ந்துட்டு இருக்கிறதா ஊர் உலகத்தை நம்ப வச்சிருந்திருக்கான். ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் எல்லாமே அப்படி நம்ப வைக்கலாம், ஓகே, சொந்தக்காரங்களை கூட எப்படி ப்ரோ நம்ப வைக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அவனுக்கு உதவி செஞ்சது அவங்க அப்பா அம்மாவோட சுபாவம் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க ரெண்டு பேருமே யாருக்கிட்டையுமே அதிகமா பேச்சுவார்த்தையை வச்சுக்காம தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு அப்படின்னு இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அவங்களுடைய வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கூட அவங்க ரொம்பவே பேசுனது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. கடைசியா அவங்க சொந்தக்காரங்க உதயனுடைய பேரண்ட்ஸை நேர்ல பார்த்தது 2001 ஒரு கல்யாணத்துல தான். அப்ப யோசிச்சு பாருங்க அவங்களுக்கும் அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு உறவு முறை இருந்திருக்கும் அப்படின்னு. நீங்க இந்த கேஸை நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், அக்கன்சாவை உதயன் கொலை பண்ணதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு. அது என்ன அப்படின்னா அக்கன்சா உதயனுடைய கபோர்ட்ல உதயனுடைய ஃபேக் பாஸ்போர்ட்டோட சேர்த்து அவங்க அம்மாவோட ஃபேக் டெத் சர்டிபிகேட்டையும் பார்த்திருக்காங்க. அப்பதான் இவன் அவனுடைய அம்மா அப்பாவையே கொன்னு இருக்கிறான் அப்படிங்கிற உண்மை தெரிய வந்திருக்கு. எங்க இந்த உண்மை அக்கன்சா மூலியமா வெளியே வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல தான் உதயன் அக்கன்சாவை கொன்னு இருக்கான். டாக்டர்ஸ் உதயன் சைக்கோபேத்தி பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிற ஒரு மனநோயால பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட்ல எல்லா குற்றங்களும் உதயனுக்கு எதிராக நிரூபிக்கப்பட்டதால உதயனுக்கு லைஃப் சென்டென்ஸ் தண்டனையா கொடுக்கப்படுது. ஆல்சோ உதயன் இப்படி மாறினதுக்கு காரணம் அவனுடைய அம்மா அப்பா அப்படின்னு தான் நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். அவங்க மட்டும் அவனை ஒழுங்கான முறையில வளர்த்திருந்தாங்க அப்படின்னா அவன் கண்டிப்பா இப்படி ஒரு ஆளா மாறி இருக்க மாட்டான் அப்படின்னு ஃபீல் பண்றேன். என்ன ப்ரோ எல்லா வீடியோலையுமே இந்த மாதிரி ஒருத்தன் தப்பான செயல்களை செய்யறதுக்கு காரணம் பேரண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்றீங்களேன்னு உங்களுக்கு தோணலாம். அதுதான் 100% உண்மை. அதை தாண்டி சமூகம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு, பட் பேரண்ட்ஸ் தான் இதுல முக்கிய பங்கா இருக்காங்க. இதுல இன்டர்நெட்ல பார்த்து ஒருத்தனை நம்பி சொந்த அம்மா அப்பாவை ஏமாத்திட்டு போன அக்கன்சாவுடைய தப்பு இருக்கு. சோ டியர் STI HD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உதயன் பண்ணதை பத்தியும் அக்கன்சா பண்ணதை பத்தியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.